இது ஆன் லீ மற்றும் அவங்க உருவாக்குன ஷேக்கர்ஸ் அமைப்பை பத்தின ஒரு விறுவிறுப்பான சுருக்கம். மான்செஸ்டர்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பொறந்து ஏகப்பட்ட சோகங்களை தாண்டி அமெரிக்கால ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியை உருவாக்குன ஒரு இரும்பு பொண்ணோட கதை இது. முதலாவதாக அவங்க வாழ்க்கையோட ஆரம்ப கால இருளை பார்ப்போம். 1736ல பிறந்த ஆன்லி தன்னோட 4 குழந்தைங்களையும் சின்ன வயசுலயே இழந்து புருஷ அன்பும் இல்லாம ரொம்பவே தவிச்சாங்க. மத நம்பிக்கைகளுக்காக கொடூரமான ஜெயில் தண்டனையும் கிடைச்சது. சொந்த வாழ்க்கையை இப்படி இருண்டு கிடக்கும்போது எப்படி ஒருத்தரால உலகத்துக்கே வழிகாட்ட முடியும்னு நமக்கு தோணும் இல்லையா? அங்கதான் அவங்க ஷேக்கர்ஸ் அமைப்பை உருவாக்குனாங்க. அதாவது ஆசைகளை எல்லாம் விட்டுட்டு முழுமையா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற, பெண் வடிவிலும் கடவுள் இருக்கார்னு சொல்ற ஒரு புதுமையான ஆன்மீக குழு இது. இரண்டாவதாக இவங்க அமெரிக்காவை நோக்கி எடுத்த அந்த பகீர் பயணம். உள்ளூர்ல பயங்கரமான எதிர்ப்பும் அடியும் விழுந்ததால 1774ல தன்னோட சின்ன குழுவோட நியூயார்க்குக்கு தப்பிச்சு போறாங்க. கையில சுத்தமா காசே இல்லாம உடைஞ்ச கப்பல்ல பயங்கர புயலை தாண்டி வெறும் நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு கடலை தாண்டறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் பாத்தீங்களா? அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து தன்னோட மக்களுக்காக ஒரு புது உலகத்தை படைக்க போராடினாங்க. இறுதியாக அவங்க சந்திச்ச போராட்டங்களும் அவங்க விட்டு சென்ற சரித்திரமும். அமெரிக்காலையும் பிரச்சனை ஓயல. தேச துரோக பழி, கொடூரமான தாக்குதல், துணியை கிழிச்சு அவமானப்படுத்துறதுன்னு எக்கச்சக்க கொடுமைகள் நடந்திருக்கு. அத்தனை அடி விழுந்தும் வன்முறைக்கு எதிரா அமைதியை மட்டும் காட்டுறது நிஜமாவே ஒர்க் ஆகுமான்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அவங்க திருப்பி அடிக்காம அன்பையும் கடின உழைப்பையும் மட்டுமே ஆயுதமாக்கி கடைசி வரைக்கும் தன் கொள்கையில நின்னு ஜெயிச்சாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னோட அசையாத நம்பிக்கையால ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குன ஒரு அசாதாரண பெண்ணோட பயணம் இது.